இன்றைய வேத வசனம் சங்கீதம் 119 101. தாவீது சொல்கிறார், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை சாத்தான் சகல பொல்லாத வழிகளிலும் வஞ்சிப்பதை பார்க்க முடிகிறது. எப்படி என்றால், ஆதியில் தேவன் ஆதாம் என்ற மனுஷனை உண்டாக்கின போது அந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சொந்த ஆற்றலை சார்ந்திராமல் தேவனையே சார்ந்து இருக்கும்படியாக விரும்பினார். ஆனால் பொல்லாத சாத்தானோ தேவன் உண்டாக்கின மனிதர்களை சிந்தனையினால் வஞ்சித்து தங்களுடைய சொந்த ஆற்றலினால் சிந்திக்கும்படிக்கும் தேவனை சார்ந்திராதபடிக்கும் செய்துவிட்டான். அதனால் மனிதர்களுக்குள் பாவம் பெருகியது. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய சொந்த அறிவினாலும் மனம் போன போக்கில் வாழ்வதினாலும் அவர்களை காப்பாற்ற தேவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். மனுஷரின் எல்லா பாவத்தையும் இயேசு சுமந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருக்கும் தேவன் பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களின் இதயத்தை மறுரூபமாக்கி மீண்டும் பாவமான வாழ்க்கையை வாழாமல் சொந்த அறிவை சார்ந்திராமல் தேவனையே சார்ந்திருக்கவும், வேத வார்த்தைகளை ஆராய்ந்து அறியவும், அதை விசுவாசிக்கவும், அதன்படி வாழவும், சாத்தானை எதிர்த்து நிற்கவும் உதவி செய்கிறார். இன்றைக்கு நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்து அதன்படி நடக்க விரும்புகிறேன். ஆனால் சகல பொல்லாத வழிகளிலும் என்னை சாத்தான் வஞ்சிக்கிறான் என்பீர்களானால் உங்கள் கால்களை விலக்குங்கள். சகல பொல்லாத காரியத்திற்கும் விலகி அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுங்கள்.